புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய இறுதியில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே அக்டோபர் 31 நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 31 நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டுருக்கு. அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்னிராசினியர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த குவாலிட்டியோட இந்த குணாதிசயங்களோட உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு நெருங்கியவர்கள் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்க யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரங்க, புதன் அப்படின்றவர் நவ கிரகங்களுடைய இளவரசனாக இருக்கக்கூடியவர். புதன் பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன், நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர். இவர் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களை விட கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்கும். அதன் மூலமாக அவங்களுடைய செயல்பாடுகளை ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படக்கூடியவங்க. கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக சலிப்பூட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாராவது ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா தொணன்னு பேசியே வந்து தீர்த்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெயர் பெற்றவங்க தான் இவங்க. ஆனால் உண்மையிலே கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே முழுமையாக வந்து சிந்தித்து வந்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அப்படி தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அவங்க அதிக சுதந்திரத்தனத்தோடு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களே வந்து முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இயல்பாகவே இந்த ஒரு குணம் இருக்குது. விளையாட்டுத்தனமானவங்க அப்படின்னு சொல்லலாம், பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்து மேலேயுமே ரொம்ப பிரியத்தோடு வந்து இருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த கன்னிராசிக்காரங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகளையும் வந்து இழுத்து விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கோபமும் வரும். சிம்மராசிக்காரங்க எப்படியோ அதே மாதிரி தான் கன்னிராசிக்காரங்களும். சிம்மராசிக்காரங்களை நம்ம முன்கோபக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கும் கோபம் வரும். இந்த கோபம் கரடு முரடான ஒரு கோபமாக தான் இருக்கும். ஆனால் சிம்மராசிக்காரர்களுடைய கோபம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. அவங்க ஒரு அன்பினுடைய அதிகப்படியான வெளிப்பாடாக தான் அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது. மேலும் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிடாமல் வந்து செய்ய மாட்டாங்க. திட்டமிடாமல் எந்த செயல்லையும் அவங்க ஈடுபட்டவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்கள வந்து ஒருபோதும் வந்து சம்மதிக்கவே வைக்காது. அந்த மாதிரி சிந்திக்காமல் செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட வந்து நம்ம ட்ரை பண்ணவே முடியாது. எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவங்க அதை கேட்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஒரு விஷயத்தை ஈடுபடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது சரியானதா, அதை எப்படி மதிப்பீடு செய்யணுமோ அதெல்லாம் முறைப்படி வந்து செய்யக்கூடியவங்க. தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதெல்லாம் முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து இறங்குவாங்க. பயணங்கள் மேற்கொள்ள அதிகப்படியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் இவங்க திட்டமிடல் திறன் பார்த்திங்கன்னா எல்லா முறையிலும் இருக்குங்க. ஒரு சாலையில் போயிட்டுருக்காங்க, அந்த ஒரு பயணத்தில் கூட ஒரு சில திட்டமிடல் அவங்களுக்கு இருக்கும். அப்போ கூட அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ திட்டமிடல் அப்படின்றது கண்டிப்பாக இவங்களுக்கு எப்போதும் வீணாக போனதே கிடையாது. இவங்க என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக அதே மாதிரி கச்சிதமாக நடக்கும். ஏன்னா எதெல்லாம் வந்து தவறாக முடியலாம் அப்படிங்கிறத கூட அவங்களால முன்னாடியே வந்து சிந்திக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். நுணுக்கமான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து கற்றுப்பாங்க. மேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடியவங்க தான். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அதை கூட அவங்க வந்து பார்த்து பார்த்து தான் வந்து சாப்பிடுவாங்க. அவங்கள நேசிக்கக்கூடிய மனிதர்களை, நம்பக்கூடிய மனிதர்களை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கவனமாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவங்கள சுற்றி யாரெல்லாம் இருக்கணும், அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் பழகணும் அப்படிங்கிறத கூட அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ புதன் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது சும்மாவா விட்டுருவார். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் சிந்திக்க வைப்பார். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அக்டோபர் 31 நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் தான் குரு அதிசார பயிற்சி எடுத்திருக்காரு, சுக்கிரன் மாற போகிறாரு, செவ்வாய் மாற போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து இருக்குது இல்லையா. இதனால் இந்த இறுதிக்குள்ளே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்க போகுது. அதுவும் அமாவாசை ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாட்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக நடக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இது வரைக்கும் இல்லை, இனிமேட்டுக்கு உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. ஆனாலுமே கூட இந்த டைமில் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையோட செய்யணும்.
ஒருவேளை நீங்க அந்த பொறுமைய இழந்துட்டீங்க அப்படின்னா, அதன் மூலமா மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போய் மாட்டிப்பீங்க. குடும்பத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வரத்தான் செய்யும். இந்த பிரச்சனை உங்களுடைய மனச அமைதி நிலைய வந்து கெடுத்து விட்டு போயிடும். பாதிப்படைய செய்யும். கூடுமான வரைக்குமே மத்தவங்கள அனுசரித்து போங்க. அனுசரித்து போறதுல என்ன ஆயிடப் போகுது? ஸோ நீங்க செய்யக்கூடிய, நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் வந்து நடக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மத்தவங்களையும் கொஞ்சம் வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. பிள்ளைங்கள எல்லாம் அவங்களுடைய போக்குலே வந்து விட்டுடுங்க. நீங்க விட்டு பிடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்ல நீங்க இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்க வந்து மாறிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்க, செய்யறதுக்கு முன்னாடி எப்போதுமே நீங்க யோசித்து செய்யக்கூடியவங்க தான். ஆனா, இப்போ எந்த ஒரு செயலையும் உங்களால எளிமையா செய்ய முடியாது. அதுக்காக ஒரு முறைக்கு பலமுறை நீங்க போராடி தான் முடிக்கிற மாரி இருக்கும். ஸோ இருந்தாலும் அந்த வேலை முடிக்கப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பொறுமையோட முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா முடிச்சிடலாம். மேலும் இந்த காலகட்டத்துங்கள்ல புதிய ஆடை, ஆபரணங்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருந்து விசேஷங்கள்ல நீங்க போய் கலந்துப்பீங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெளிவட்டாரத்தில மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். அரசாங்க விவகாரங்கள முடிக்கிறதுல ஒரு சில தடைகள் வந்து உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலுமே கூட கண்டிப்பா அதையும் உங்களால முடிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் உங்களால செய்ய முடியும். உறவினர்களும் உங்களுக்கு வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. ஸோ அதோட உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு சில கடகராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி வர அப்படின்றதுனால எப்போதுமே வந்து உங்களுடைய உடல் உறுப்புகளை வந்து நல்லா பராமரிச்சுக்கோங்க. கவனமாக இருங்க. அதிகமாக வந்து விழித்திருக்கிறது, இல்லை ஃபோன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, புக்ஸ் படிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம். ஏன்னா கண் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறது நல்லது தான். அதே போல தாங்க இந்த டைமில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அளவுக்கு அதிகமான கடன் வாங்கிடாதீங்க. யார் என்னன்னு தெரியாமல் நீங்களும் கடன் கொடுத்துடாதீங்க. ஏன்னா கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மீண்டு வர்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டகசனி காலகட்டம் வேறு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அவசியமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா அதுவும் வந்து நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோடலாம் கொஞ்சம் இணக்கமாக பழகுங்க. அடிக்கடி பிரச்சனைகளை எடுத்துக்காதீங்க. சண்டை போடாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து ட்ரை பண்ணணும். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களாம் பணி சுமை வந்து உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ எந்த வேலையாக இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுறாதீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதையும் உங்களால் எளிமையாக செய்ய முடியும். தீவிர முயற்சியின் பேரில் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ சக ஊழியர்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாத்தோடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். தொழில் வியாபாரத்துலேயும் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதுக்காக உழைக்காமல் எதுவும் கிடைச்சிடாதுங்க. உழைக்கணும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கான ஆதாயத்தை நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறது, நீங்கள் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எதிர்பார்க்கணும். உழைக்காமல் வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. இது வந்து சொல்கிறதுக்குரிய ஒரு விஷயமே கிடையாது. உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதுக்கானதை எதிர்பார்க்கலாம், தவறு கிடையாது. எந்த இதுவுமே செய்யாமல் எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். ஸோ அந்த விஷயத்த வந்து செய்யாதீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம். வங்கியில் கூட கடன் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவாக்கமும் செய்ய முடியும். கன்னிராசி நேயர்களுக்கு மற்றபடி எல்லா கிரகங்களுமே நல்லா தான் இருக்குது. இப்போ கன்னிராசியுடைய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மகிழ்ச்சி தரக்கூடியதாக தான் இருக்குது. குடும்ப பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். சிரமப்பட்டாலுமே கூட கண்டிப்பாக அதை உங்களால் செய்ய முடியும். கவலைப்படாதீங்க. அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக உங்களால் நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியும். இதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா பணி சுமை அதிகமாக இருக்கும். சரியான நேரத்துக்கு முடிக்கணும். அப்படின்றதுனால நீங்கள் கவனமாக செய்யணும். ஸோ அவசர அவசரமாக செய்தீங்க அப்படின்னா, அதில் நிறைய பாதிப்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். தவறுகளை எல்லாம் திருத்துற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக கவனத்தோடு இருங்க. நல்லது நடக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இனிமேல் நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு செய்துட்டு செய்யுங்க. அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளை விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரிய தடைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக விலகிடும். அதனால் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து முயற்சி பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது.
இந்த பதிவில் கன்னிராசி நேயர்களே நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.